Hello friends, வணக்கம் and welcome back to Critics Movie. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆடு ஜீவிதம். இந்த மூவியோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஆடு ஜீவிதம் 2024ல தமிழ்ல இருந்து ரிலீஸ் ஆன வாட் வாட்ச்னா டீசென்ட்டான ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி. பிருத்விராஜ் எடுத்து நடிச்சிருக்காரு. ஆடு ஜீவிதம்ங்கிற புக்கை இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி எடுத்துக்கூடிய ஒரு நல்ல மூவி. ஆஸ்கார் லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் ஆகி போற அளவுக்கு பிருத்விராஜ் மாசான ஒரு சம்பவத்தை இந்த மூவில ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டரா இவ்வளவு டெடிகேட்டடா நடிக்க முடியாதுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ நார்மலா லைஃப் கேரளா வாழ்ந்துட்டு இருக்காரு. பண கஷ்டத்துல இருக்கும்போது தான் வீட்டெல்லாம் வித்துட்டு துபாய் போய் சம்பாதிச்சு பெரிய ஆகணுங்கிற ஆசையில துபாய் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு தெரிய ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அராப் ஒருத்தர் அவர் ஆடு மாடு ஒட்டகம் மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போய் வச்சு பயங்கரமா செஞ்சு விட்டுறாரு. சோத்துக்கு தண்ணிக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சிங்கி அடிச்சு அங்கிருந்து மாட்டிக்காம கூட யாருமே இல்லாம ஒரு டெசர்ட்ல ஒரு பாலைவனத்துல தனியா மாட்டிக்கிட்டு 3 வருஷம் கழிச்சு தான் நண்பனை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கூட பிளான் போட்டு எப்படி அந்த டெசர்ட்ல இருந்து மாட்டிக்காம தப்பிச்சு வந்தாரு. அவரோட வாழ்க்கையில அவர் அனுபவிச்ச கஷ்டங்களை ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமாவா இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா எமோஷனலா இம்பாக்ட்ஃபுல்லா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவியோட புக் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஆல்ரெடி கோட் லைஃபோட ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டுருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஐ கார்ட்ல தரேன். இந்த மூவில இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தமிழ்ல லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. செகண்ட் போஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பிருத்விராஜ் ஒன் மேன் ஷோவா தட்டி தூங்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவ்வளவு எஃபோர்ட் போட்டு மெனக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இவ்வளவு டெடிகேஷனா ஒரு படத்துக்கு எஃபோர்ட் போட்டு நடிக்க முடியுது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கணும், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காகவே ஆஸ்கார் தரலாண்டாங்கிற அளவுக்கு இந்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. தேர்ட் போஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அழகா எமோஷனலா காமிச்சிருந்தாங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட்ஸும் ஒரு வேலைக்கு பின்னாடி ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்படலாம். நம்ம ஒரு இடத்துல போய் மொழி தெரியாம பேர் தெரியாம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இங்க எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றோம், அதை விட்டுட்டு காசு காசுன்னு சொல்லி அலைஞ்சு போகும்போது இந்த உலகத்துல எப்படி காணாம போறோங்கிறத அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு வேலைக்காக போய் பணம் சம்பாதிச்சு குடும்பத்துக்காக பண்ணலாங்கும் போது நம்மளுக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு கான்ட்ராஸ்டான ஒரு ப்ராப்ளத்தை அழகா அட்ரஸ் பண்ணி கொடுக்குதுங்கிறத வேற லெவல்ல பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்டா சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி ஸ்கிரீன் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. 2.25 மணி நேரத்துக்கு படத்தை ஜப்பா இழுத்துட்டாங்க. டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல நரேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் லீனியர்ல பிரசன்ட்ல இவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் பாஸ்ட்ல அவருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி காமிச்சு நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ் இன்கன்வென்ஷனலா சொல்லி இருந்தாங்க. டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வைஸ் ஏஆர் ரஹ்மான் வச்சு செஞ்சிருக்காரு. நிறைய இடத்துல பிஃபோராவே சீனுக்கு முன்னாடி எமோஷனல் தூண்டு விட ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் மூவில நிறைய சீன்ஸ் நோட்டபிளா சூப்பரா இம்ப்ரூவான ஒரு டோன்ல நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்டா பார்க்கறதாகட்டும், கண்ணாடியில பார்த்துட்டு தன்னதானே வருத்திக்கிறதாகட்டும், அட் தி சேம் டைம் அந்த இடத்த தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி தண்ணியை குடிச்சிட்டு நிம்மதியா போகணுங்கிற ஒரு ஆசையிலே ஏக்கத்திலேயே அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த ஜேர்னி ஆஃப் லைஃப்ல டெசர்ட்ல இருந்து தப்பிக்கும் போது அந்த பாலைவனத்துல இருக்கக்கூடிய பாம்புகளாகட்டும் காலெல்லாம் ஓட்ட போட்டு சுட்டு நடக்க முடியாம நொண்டியாகி அவரோட வலியும் வேதனையும் அவ்வளவு அழகா சொல்லி இருந்தாங்க. அட் தி சேம் டைம் இந்த மூவி எடுக்கவே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. 2008 இதோட ஸ்டோரி பிச் பண்ணி இந்த மூவி நரேட் பண்ணலாம் நினைக்கும் போது ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேல்யூ இல்லாத ஒரே காரணத்தால 10 வருஷமா தள்ளி போட்டு 2018-19 ஸ்டார்ட் பண்ணி கோவிட்ல மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரான டெசர்ட் கிடைக்க முடியாம அராப்புக்கும் போக முடியாம ஜோர்டன்ல போய் ஷூட் பண்ணது எல்லாத்தையும் தாண்டி அங்கிருந்து இவங்க வரதையே ஒரு படமா எடுக்கலாங்கிற அளவுக்கு பயங்கரமான எமோஷனல் டிராஜடி டிராமாவோட இந்த க்ரூ டீம் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு டெடிகேஷனா ஒரு மூவி நமக்காக பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 வருஷம் ஜேர்னில ஒரு படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களாலேயே ரியலைஸ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். மூவில ஒரு சில சின்ன டிராபேக் இருந்து அது மேஜரான டிராபேக் டியூரேஷன் தான் சொல்லுவேன். 2.25 மணி நேரத்துக்கு ஜப்பா இழுத்துட்டாங்க. இனிமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்கு 2.25 மணி நேரத்துக்கு ப்ரமோட் பண்ணிட்டா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்திருக்கும். அட் தி சேம் டைம் ஃபேமிலியோட பெர்ஸ்பெக்டிவ் இவங்க நரேட் பண்ணி காட்டாம விட்டாங்க. கிளைமேக்ஸ்ல கூட ஃபேமிலிக்கான எமோஷன் பாண்ட் அண்ட் டச் எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் தாட் இருந்துச்சு. ஒன் அண்ட் ஒன்லி பிருத்விராஜை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனது இன்னுமே எமோஷனலாவும் ஃபேமிலி டிராமாவோட சென்டிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி தான் ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்டா இருக்குங்கிறது நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. சர்வைவல் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா டீசென்டா ஃபேமிலி அண்ட் எமோஷன்ஸோட மிக்ஸ் பண்ணி நீட்டா இருக்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோட் லைஃப் ஆன ஆடு ஜீவிதம் மூவிக்கு நம்ம தம்பி ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 7.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம மிஸ்டேக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you and love you all.